Hi guys, welcome back to Top 10 Movies. இன்னைக்கான வீடியோல 2026ல ஒரு பக்காவான காமெடி ஆக்ஷன் கதையா ரிலீஸ் ஆன ஹஸ்பண்ட்ஸ் இன் ஆக்ஷன் படத்தோட முழு கதை விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இது தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்கு. ஒன்லைனை கேட்கும் போதே கண்டிப்பா உங்களுக்கு சிரிப்பு வரும். ஒரு பொண்டாட்டிக்கு 2 புருஷன். அட ஆமாங்க, ஹீரோ தன்னோட மனைவியை டிவோர்ஸ் பண்ணிருப்பான். ரெண்டாவதா இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணிருப்பான். அவ ஒரு வெட்டினரி டாக்டர். ஒரு நாள் எவனோ ஒருத்தன் நம்ம ஹீரோனையும் அவங்களோட குழந்தையவும் கடத்த இப்ப இவங்களை காப்பாத்துறதுக்காக முதல் கணவனான ஹீரோவும் ரெண்டாவது கணவனான வெட்டினரி டாக்டரும் ஒன்னு சேர்ந்து களத்துல இறங்குறானுங்க. சோ இதுக்கப்புறம் என்னென்ன தில்லுமுள்ளெல்லாம் பண்ண போறாங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. கதைக்கு நான் கேரண்டி. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க பார்த்தா மட்டும் போதும். உங்களுக்காக தானே தேடி கண்டுபிடிச்சு வீடியோ கொண்டு வந்திருக்கேன். சோ செல்ல குட்டிங்களா, அப்படியே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அம்மாவோட நேம்ல பிரேமா நேச்சுரல்ஸ் அப்படிங்கிற பிராண்ட்ல 2 ஹெர்பல் ஹேர் ஆயில் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஆயிரக்கணக்கான கஸ்டமர்ஸும் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா விதமான தலைமுடி பிரச்சனைகளுக்கும் நம்ம கிட்ட சொல்யூஷன் இருக்கு. சோ உங்கள யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல வாட்ஸ்அப்போட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. கடைசியா இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்களும் அதுக்கான லிங்கையும் கமெண்ட்ல கொடுக்குறேன், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, இப்ப அப்படியே கதைக்குள்ள போலாமா? படத்தோட ஓபனிங் சீன்லயே ஒரு சிறைச்சாலையை காட்டுறாங்க. நல்லா அச்செடுத்த குழுக்கட்ட மாதிரி ஒருத்த உட்கார்ந்துருக்கான். அவன் முதுக பாருங்களேன், சைன் டீட்டா பிளஸ் காஸ் டீட்டான்னு நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. கடைசியா ட்ரக் அண்ட் மணி அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். பெருசா ஒண்ணும் இல்ல, புள்ளையாண்டா 10 வருஷத்துக்கு முன்னாடி போதைப் பொருளை வித்து போலீஸ் கிட்ட மாட்டி உள்ள வந்திருப்பான். இந்த பயலை புடிச்சு சிறைக்குள்ள அடைச்சது கூட நம்ம கதாநாயகன் தான். கட் பண்ணா சீன் அப்படியே ஒரு மிகப்பெரிய கம்பெனிக்கு போகுது. ஆளு பார்க்க நல்லா டிப்டாப்பா இருக்கான் இல்லையா? இந்த பயலோட பேரு ஜிம்மி. உள்ள ஒருத்தி அதிநவீன டெக்னாலஜியை வச்சு விளையாடிட்டு இருக்கா. இவ இந்த ஜிம்மியோட காதலி, பேரு லோலா. இவங்க கிட்ட இருக்க ஏஐ டெக்னாலஜி உதவியால ஒரே நாள்ல 1 லட்சத்துக்கு மேல இவங்க கிட்ட இருந்து புரோட்டீன் டேப்லெட்ஸை நிறைய மக்கள் ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா ஒரு நாள்லயே இந்த பயலுங்களுக்கு பல லட்சம் ரூபாய் லாபமா கிடைக்குது. சந்தோஷத்துல கட்டி பிடிச்சு லோலா வாயில இவன் பக்கோடா போட கட் பண்ணா சீன் அப்படியே ஒரு சிறுவண்டு பைய கிட்ட போகுது. போன்ல ஒரு லொகேஷனை ட்ராக் பண்ணிக்கிட்டு ஒரு சின்ன கம்பத்துக்கிட்ட வந்தவன் கைய பின்னாடி வச்சு பார்த்தா அங்க ஒரு டேப்லெட்டை ஒட்டி வச்சிருக்கானுங்க. அட ஆமா, இது போதை மாத்திரை. அந்த ஜிம்மியும் அவனோட பொண்டாட்டியும் கூட இதே மாத்திரைகளை தான் புரோட்டீன் டேப்லெட்ஸ் அப்படின்னு மக்கள்கிட்ட ஏமாத்தி வித்துட்டு இருக்கானுங்க. வந்த சிறுவண்டு மாத்திரை எடுத்துட்டு அதுக்கான பணத்தை போடும்போது, என்னப்பா நல்லபடியா பணத்தை அனுப்பிட்டியான்னு பின்னாடி ஒரு குரல். திரும்பி பார்த்தா போலீஸ் அதிகாரியான நம்ம ஹீரோ. சரி, அடம்பிடிக்காம கையை நீட்டு விலங்க மாட்டி உன கூட்டிட்டு போறேன். அவன் கேட்கலையே. பாக்கெட்குள்ள இருந்து வெப்பனை எடுத்து ஹீரோவை குத்த பாக்க பலார்னு அந்த பயலோட கண்ணத்திலேயே அப்பி தள்ளுறாங்க. என்கிட்ட அவன் பாச்சா பழிக்காதுன்னு கடைசியில அந்த பயலோட கையில விலங்க மாட்டியாச்சு. கட் பண்ணா மறுபக்கத்துல சிறைச்சாலையில அந்த பிடிச்சு வச்ச கொலுக்கட்டா இருக்கான் பாத்தீங்களா? இவனோட பேரு கிம். அவன் இப்ப தண்டனை காலம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகுறான். கூட்டிட்டு போறதுக்காக 3 அல்லக்க இங்க வந்திருக்காங்க. என்னங்கடா நம்ம பிள்ளைங்க எல்லாம் எங்கடா போனானுங்க? தலைவரே, நீங்க ஜெயிலுக்குள்ள போனதுக்கு அப்புறமா உங்க இடத்த ஜிம்மிங்கிற ஒருத்தன் பிடிச்சிட்டான். எஞ்சி இருக்கக்கூடியது நாங்க மட்டும்தான். தோடா அது யாரா வேணா இருக்கட்டும், ஆனா நான் அவனை பார்த்தே ஆகணும்னு சொல்லும் போது மறுபக்கத்துல ஜிம்மி கிட்ட பிஏ ஓடி வருவான். சார், உங்களை கிம்ங்கிற ஒருத்தர் பாக்கணும்னு சொல்லியிருக்காரு. எது கிம்மா? அப்படின்னா யாரா? எனக்கு சுத்தமா தெரியலையே. இந்த மாதிரி ஃபன்னா பேசிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். இங்க நடந்த எல்லாத்தையுமே மறைஞ்சிருந்து நோட்ட விட்ட ஹீரோவும் ஜிம்மி வெளியில போன விஷயத்த தனக்கு சாதகமாக்கிட்டு அவனோட கம்பெனிக்குள்ளேயே ஒரு ஜூனியர் போலீஸ வேலைக்காக அனுப்பி வச்சிருப்பான். இப்ப அவனுக்கு சிக்னல் கொடுத்ததும் போதும் இவனுங்க பண்ணக்கூடிய அந்த போதை மருந்து கடத்தலை பத்தி ஆதாரங்களை தேடி உள்ள ஓடி போயிடுவான். அதே டைம்ல இந்த வில்லன் கிம்முக்கு ஜிம்மி இவனை யாருன்னே தெரியாதுன்னு சொன்ன விஷயத்தை கேட்டு பயபுள்ளைக்கு பயங்கர கோவம். என்னடா நினைச்சிட்டு இருக்கிறான்? இந்த ஒட்டுமொத்த இஷானையும் ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தேன். நேத்து முளைச்ச காலாவ என்ன தெரியாதுங்கிறானா? தக்காளி, நானே அவனை தேடி போறேன்டான நேரா ஜிம்மியோட ஆபீஸ்க்கு வந்தா அந்த ஒட்டுமொத்த இடமும் பாக்குறதுக்கு ஐடி பார்க் மாதிரி அவ்வளவு லக்ஸரியான பில்டிங்ஸா இருக்கு. ஏண்டா மொட்டை, உண்மையாவே அந்த பையன் இங்க இருந்தா போதை மருந்தையெல்லாம் வித்துக்கிட்டு இருக்கான்? ஆமா தலைவரே. சரி விடு, நீ இங்கே என்ன உள்ள போயிட்டு வர. தலைவரே, ஒரு நிமிஷம் பொருளை பிடிங்க, இது உங்க பாதுகாப்புக்கு. அட பாவி, நான் யாருன்னு தெரியும்ல? கிம். என்கிட்ட அவன் பாச்சாலாம் பழிக்காது, என் கையே போதும்னு டைலாக் எல்லாம் பேசிக்கிட்டு உள்ள வந்தவன் ரிசப்ஷன் லேடி கிட்ட, நான் உடனே ஜிம்மியை பார்க்கணும் சார், மரியாதையை பேசுறது நல்லது, வேலைங்கச்சு போ. சரி விடு, ஜிம்மி சார பார்க்கணும். அப்படி வாயா வலிக்குன்னு ஜிம்மி கிட்ட அனுப்பி வச்சா வந்த கிம் சும்மா இல்லாம, பாரு, நான் இல்லாத நேரத்துல நீயும் பொண்டாட்டியும் ஒன்னா சேர்ந்து இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கீங்க. அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லல, உங்களோட வாழ்க்கையும் நான் கெடுக்க விரும்பல. ஆனா இந்த பிசினஸ் பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்பா. போலீஸ் எங்க வித்தா எவ்வளவு பணம் கிடைக்குன்னு புள்ளி விவரம் எல்லாம் சும்மா டிப்டாப்பா வச்சிருப்பேன். அதனால என்னைய உங்க கூட பார்ட்னர்ஸா போட்டுக்கங்க, ஆளுக்கு பாதின்னு பங்கு பிரிச்சுக்கலாம். ஜிம்மி கேட்க போக சிரிச்சிட்டு, யோ ஏன் காமெடி பண்ணிட்டு இருக்க? எனக்கு உன் உதவி தேவையில்லை. அப்புறம் ஒரு காலத்துல இந்த இடம் உன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துருக்கலாம்பா. ஆனா பாவம், இதுக்கப்புறம் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. கூட்டி பெருக்கிற வேலை ஏதாவது பண்ணி பொழைச்சுக்கோன்னு அசிங்கப்படுத்தி கிம்ம அமுச்சு வச்சிருவான். இன்னொரு பக்கத்துல ஜூனியர் பையன் ஹீரோ
சொன்ன மாதிரியே ஆதாரங்களை கண்டுபிடிச்சிட்டான். அதாவது போதை மாத்திரைகள்லாம் மாட்டிக்கிச்சு. இதான் சாக்குன்னு ஹீரோ தான் ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டையும் இங்க கூட்டிட்டு வந்துட்டான். உள்ள இருக்கிற ஒருத்தனை கூட விடாதீங்கன்னு இவங்களுக்குள்ள சண்டை ஆரம்பிக்குது. உண்மையா சொல்ல போனா ஹீரோ நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்க மாட்டான். கை விலங்கு இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் ஒரு 10-20 இடுப்புல வச்சிருப்பான். சண்டைக்கு வந்தவன் ஒவ்வொருத்தனோட கைகளையும் அந்த விலங்குல மாட்டி லாக் பண்ணி விட்டுருவான். அதே டைம்ல நேரத்துக்குன்னு ஜிம்மியும் வந்துருவான். அப்புறம் என்ன, சண்டை இன்னும் பயங்கரமா சூடு பிடிக்குது. அவன் லத்திய வச்சு வித்தையை காட்ட நம்மால ஹேண்ட் கஃப வச்சு மண்டை மேலேயே அடிச்சு வீங்க விட்டாங்க. ஐயோ வலிக்குதுன்னு கதர்னவன், ரைட்ரா இங்க இருந்தா நம்ம வசமா மாட்டிப்போன ஜிம்மி தப்பிச்சு ஓடும் போது இங்க வேலை பார்த்த ஒரு பொண்ணோட கழுத்துல கத்திய வச்சு பணைய கைதியா பிடிச்சிட்டான். வேணாண்டா இப்படி எல்லாம் பண்ணாதன்னு ஒட்டுமொத்த போலீஸும் கண்ணை காட்டி மிரட்டுவாங்க. அதாவது ஷாக்கிங் கண்ணை வச்சு. அப்ப அசந்த நேரத்துல ஜிம்மிய பார்த்து ஹீரோ சுடுறதுக்கு பதிலா பழைய கைதி மேல சுட்டுருவாங்க. அவ கொடுமைக்குன்னு ஷாக் அடிச்சு அங்கேயே மயங்கி விழ தப்பிக்க வழி இல்லாம ஜிம்மி கடைசியில கையங்கலமா மாட்டிக்கிட்டான். அடுத்த இதே டைம்ல நம்ம கதையோட 2வது ஹீரோவை காட்டுறாங்க. இவனை ஷார்ட்டா கேடி பையன் மைண்ட்ல வச்சுப்போம். எப்பா பீவன் உன் பொசிஷன்ல கரெக்டா இருக்கல்ல சார், எல்லாம் ஓகே. அவன் வந்துட்டான், நாம வச்ச பொறியில மாட்டிக்கிட்டான், நீங்க சீக்கிரம் வந்தாகணும். என்னாச்சு, ஒருவேளை இவங்களும் போலீஸ் ஆபீசரான்னு கேட்டா கிடையாது. இவ்வளவு நேரமா அவன் இவன் பேசிட்டு இருந்தாங்கல்ல, அது எல்லாமே ஒரு நாயை பத்தி. அட ஆமாங்க, இவன் ஒரு வெட்டினரி டாக்டர். ரோட்ல காயம்பட்ட நாய்கள் இருக்கும்ல, அதையெல்லாம் காப்பாத்தி ரெஸ்கியூ பண்றது இவங்களோட வேலை. வழக்கம் போல ஒரு நாயை மயக்க ஊசியை போட்டு தூக்கிட்டாங்க. அப்படியே இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோ தன்னோட பொண்ணை பார்க்க வந்திருப்பான். வாரத்துக்கு ஒருக்க இல்லனா ஒரு மாசத்துக்கு ஒருக்க தான் தன் குழந்தைய பார்க்க முடியும். ஏன்னா இவனோட மனைவிக்கும் இவனுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஏயா உன் புள்ளைய பாக்குறதுக்கு இவ்வளவு நேரமா? மன்னிச்சிருமா, ஒரு கிரிமினலை பிடிக்க போயிட்டேன். ஆமா ஆமா, எப்ப பாரு இதையே கதையா சொல்லிட்டு உட்காந்துரு. ஹீரோ பொண்ணுக்கு ஒரு வாட்சை கிஃப்டா கொடுக்கும் போது குட்டி பொண்ணு மியாவும், அப்பா இதை விட பெஸ்டா புது அப்பா எனக்கு ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்திருக்காரு. கேட்டதுமே ஹீரோவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா போயிடுது. ஆனா அதெல்லாம் வெளிக்காட்டிக்காம, இந்த பாருச்செல்லாம் ஒரு விஷயம் பழசுங்கிறதால அது எப்பவுமே வேஸ்ட்னு கிடையாது. இது இந்த வாட்சுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் பிறந்தோம். அப்பா எப்பவுமே உன்னோட பெஸ்ட், அது உனக்கு தெரியும்ல. ஆமாப்பா, உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலயும் நீங்க அந்த கியூட்டான ஸ்மைல் பண்ணுவீங்களே, இதுக்கு தான் நான் அடிமை. இந்த மாதிரி 2 பேரும் பேசி சிரிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ நேரா ஆபீஸ்க்கு வரும்போது அங்க இருக்க டிவி நியூஸ்ல ஒரு ரிப்போர்ட்டர் லேடி பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஜிம்மியோட கம்பெனில போதை மருந்துகளை வித்த விஷயத்த போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா தப்பிக்கிற முயற்சியில ஜிம்மி ஒரு பொண்ணை பணைய கைதியா வச்சிருந்தான். ஒரு குற்றவாளியை பிடிக்கிறதுக்காக அப்பாவி பெண்ணோட உயிரை பத்தி கூட கவலைப்படாம போலீஸ் ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டாங்கன்னு ஹீரோவை பத்தி கழுவி ஊத்திட்டு இருக்கா. இவளுக்கு எப்ப பாரு இதுவே வேலைன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே வெளியில வரும்போது அங்க இந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு வந்து நிக்கிறா. என்னன்னு பார்த்தா ஹீரோவுக்கும் இவளுக்கும் இடையில ஒரு சின்ன காதல் ஓடிட்டு இருக்கு. ஏடி என்ன பத்தி உனக்கு தப்பா பேசுறேன்னா தூக்கமே வராதா? அட விடுப்பா, தொழில் வேற காதல் வேற. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் உன் பின்னாடியே வந்துட்டு இருக்கேன். சரி வாயேன் நம்ம சாப்பிட போலாம். அட போடி, இப்போதைக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மியாவுக்கு பள்ளிக்கூடத்துல பேரண்ட்ஸ் மீட்டிங், சோ அதுக்காக ஹீரோ கிளம்பிடுவான். ஆனா இவனுக்கு முன்னாடியே சீட்ல கேடி பையன் உட்காந்துருக்கான். வந்த டீச்சரும் ஆமா மியாவோட அப்பா யாருன்னு கேட்டா நாங்க தான் சொல்லிட்டு 2 பேரும் அட்ட டைம்ல கையை தூக்குறானுங்க. ஹீரோவுக்கு ரொம்ப சங்கடமா போயிடுது. ஆனா இவன் தான் மனைவியை டிவோர்ஸ் பண்ணிட்டானே, அதனாலேயே கேடி பையன் நான் தான் உண்மையான அப்பான்னு ஆர்கியூ பண்றான். ஒரு பக்கம் குட்டி பொண்ணு மியாவுக்கு பயங்கரமான இருமல். சோ பக்கத்துல கிளினிக்கு போயிட்டு வரேன்னு கேடி பையனுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பி இருப்பாங்க. அப்புறம் இந்த பக்கத்துல ஒரே சீட்ல ஹீரோவும் கேடி பையனும் மல்லு கட்டி உட்கார்ந்துருக்கானுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் தான் மியாவோட அப்பா. இதே மியாவோட அப்பாவா? டே பொடி பயல, நாங்க டிவோர்ஸ் தான் பண்ணிருக்கோம். அதுக்காக என் பொண்ணை அப்படியே விட்டு கொடுக்குறேன்னு நான் எங்கேயும் சொல்லல. உன்னை விட நான் 12 வயசு பெரியவன்டா. சும்மா வாயை மூடிட்டு அமைதியாருன்னு ஹீரோ கத்திட்டு வேணும்னே கூட்டத்துக்கு நடுவுல ஒரு பாம போட்டு விட்டான். மொத்த பேரும் இவங்கள பார்க்கும்போது எப்பா கேடி பையா என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? பொது இடத்துல அப்படியே நடந்த பண்ணு இவனை அப்படியே அசிங்கப்படுத்தி விட்டாங்க. யோ இன்னும் எவ்வளவு கேவலமா இருக்கிறேன்னு கேடி பையா வாயை பொழகுறான். ஒரு பக்கம் ஹீரோயின் மாத்திரை வாங்கிட்டு வரேன்னு கிளினிக்குள்ள போகும்போது மியா மட்டும் கார்ல இருப்பா. அப்ப அங்க வந்த யாரோ ஒரு சிலர் அவளை கடத்துற மாதிரி தெரியுது. ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. அட்டன் பண்ணி பேசும்போது ஒரு லேடியோட வாய்ஸ் கேக்குது. எப்பா ஹீரோ, உன்னோட மனைவியும் குழந்தையும் நாங்க கடத்தியாச்சு, ரொம்ப யோசிக்காத. ஜிம்மியோட பொண்டாட்டி லோலா தான்ப்பா பேசிட்டு இருக்கேன். எனக்கு என் புருஷங்கார மட்டும் திரும்ப வேணும். நான் சொல்ற இடத்துக்கு அவரை நீ கூட்டிட்டு வரலன்னு வையேன், உன் பொண்டாட்டியோட கண்ணு காது மூக்குன்னு உண்மை ஒன்னா அறுத்து பார்சல் பண்ணிட்டே இருப்பேன். அவளை முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து உன் குட்டி பொண்ணு மியா கிட்ட தான் போவேன். வேலங்குச்சு போ. சரி இப்ப ஜிம்மியை நான் எங்க கூட்டிட்டு வரணும்? அது ஜிம்மிக்கே தெரியும்னு அந்த புள்ள காலை கட் பண்ணிட்டா. கேடி பையன் என்னாச்சுன்னு கேட்கும் போது நம்ம பொண்டாட்டி, யோ நம்ம பொண்டாட்டி இல்லையா, ஏன் பொண்டாட்டி? சரி ஏதோ ஒண்ணு, நீ வீட்டுக்கு போ, நான் இதை பாத்துக்கிறேன். இது இந்த பாரு, இப்ப அவ உனக்கு மட்டும் மனைவி கிடையாது, அவளோட வயித்துல என்னோட குழந்தையும் இருக்கு. அட ஆமையா, அவ பிரெக்னெண்டா இருக்கா. அட பாவி, டிவோர்ஸ் பண்ணி 3 மாசம் தானடா ஆகுது, அதுக்குள்ள எப்படிரா? யோ இப்ப அதுவாயா முக்கியம், குடும்பத்தை காப்பாத்தணுமியா? ஏன் பொண்டாட்டி புள்ளிய ஒன்ன நம்பி விடுறதா? அதெல்லாம் வாய்ப்பே இல்ல, நானும் உன் கூட வருவேன்னு
கேடி பையன் அடம் பிடிக்கிறான். லாஸ்டா இவங்க மெடிக்கல் ஷாப்புக்கு போறேன்னு சொல்லிருப்பாங்கல்ல. சோ நேரா அங்க வரும்போது தான் ரோட்ல ஹீரோயினோட கார் பார்க் ஆயிருக்க விஷயத்த கவனிக்கிறாங்க. கதவு ஓபன்ல இருக்கு. உள்ள மியாவோட பேக் இருக்கு. சேஃப்டிக்காக இந்த கார்ல எப்பவுமே டேஷ் கேம் ஆன்லயே தான் இருக்கும் போல. சோ அதுல இருக்கக்கூடிய ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது முதல்ல மியாவை லோலாவோட கேங் கடத்திருக்காங்க. தடுக்க பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோயினையும் கையங்கலமா தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிருக்கானுங்க. இப்பதான் மறுபடியும் ஹீரோவுக்கு கால் வருது. மனைவி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நீ சேஃபா தானமா இருக்க? நான் இப்போதைக்கு சேஃபா தான் இருக்கேன். சரி பயப்படாத, எப்படியாச்சும் நாங்க உன்னை காப்பாத்துவோம். சரிப்பா, என் புருஷனை பாதுகாப்பா கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு லோலா காலை கட் பண்ணதுமே கேடி பையன் பயத்துல போலீஸ்க்கு கால் பண்ணுவான். இல்லை முட்டா பைசு, எதுக்குடா அங்க கால் பண்ண? நாம அவங்க சொல்ற விஷயத்த கேட்டா மட்டும்தான் பொண்டாட்டி புள்ள உயிரோட கிடப்பாங்க, இல்லனா சோழியை முடிச்சு விட்டுருவானுங்க. என்ன பண்றதுன்னே புரியாம குழப்பத்துல இருக்கும் போது கேடி பையன் வேற கத்த ஆரம்பிக்கிறான். இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம். நீ பிடிச்சிட்டு வந்த கிரிமினல்ல ஒருத்தன் தான் இப்ப என் பொண்டாட்டி புள்ளைய கடத்திருக்கான். இது எல்லாத்துக்கும் நீதான் பொறுப்பு. அட வாய மூடி தோடா வண்டா சட்டி. இந்த பாரு, இப்போதைக்கு ஜிம்மியா ஸ்டேஷன்ல தான் வச்சிருக்காங்க. நாளைக்கு கோர்ட்டுக்கு மட்டும் கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு வையன், அதுக்கப்புறம் அந்த பைய டைரக்டா சிறைச்சாலைக்கு போயிடுவான். அங்க இருந்து தப்பிக்கணுங்கிறது வாய்ப்பே இல்லாத ஒண்ணு. சோ கோர்ட்டுக்கு போகக்கூடிய சின்ன கேப்ல தான் நாம அவனை தூக்கி ஆகணும். ஆனா அதுக்கு எனக்கு உன்னோட உதவி தேவை. நாளைக்கு சந்தேகம் வராத மாதிரி ஒரு காரை கொண்டு வா. நாங்க சிக்னல் கிராஸ் பண்ணக்கூடிய அந்த டைம்ல டைரக்டா எங்களோட வண்டியில வந்து இடிச்சா போதும். அந்த சின்ன டைவர்ஷன்ல ஜிம்மியை தூக்கிட்டு நாம எஸ்கேப் ஆயிடலாம். அவ்வளவுதானே, செஞ்சுட்டா போச்சுன்னு ஒரு பக்கம் ஹீரோ ஜிம்மியை கூட்டிட்டு நேரா கோர்ட்டுக்கு கிளம்பிட்டு இருப்பான். கரெக்டா சிக்னலும் வந்துருச்சு. எந்த பக்கத்துல இந்த கேடி பையன் இருக்கான்னு சுத்தி பார்க்கும்போது இந்த வெட்னரி வேன் ஒன்னு இருக்கும் போல. அதை இந்த பைப்ல கொண்டு வந்திருக்கான். வண்டிக்கு மேல பூனையோட காது மாதிரி ஏதோ செட்டப்லாம் பண்ணி வச்சிருக்கான். கெத்தா கையில கிளவுஸ் எல்லாம் மாட்டினவன் வண்டியை எந்த ஸ்பீட்ல ஓட்டிட்டு போய் எந்த இடத்துல ட்ரிஃப்ட் அடிச்சா, வண்டியோட எந்த பாகத்துல இடிச்சா, அந்த வேன் கவர் ஒண்ணு ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே மனக்கணக்கிலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த பையன் சும்மாவும் கிடையாது. இவன் தலை அஜித் மாதிரி காரும் ஓட்டுவான், மலை ஏறுறது, பேரா ஜம்பிங்னு புள்ளையாண்டா பல வித்தைகளை கையில வச்சிருக்கான். அப்புறம் படுவேகத்துல வண்டியை ஓட்டிட்டு போனவன் கிட்ட வந்ததுமே ட்ரிஃப்ட் அடிப்பான் பாருங்க. சரி, பேக் சைடு போயிட்டு அந்த போலீஸோட வண்டி மேல இடிச்சு கவருன்னு பார்த்தா நூலிலையில அந்த வண்டி எஸ்கேப் ஆயிடுச்சு. அடோ பாவி டாக்டரே, என்னடா இப்படி சொதப்பிட்டியேன்னு ஹீரோ வாய புழக்க ஆப்போசிட்ல இருந்து வந்த இன்னொரு வண்டி சம்பந்தமே இல்லாம இந்த போலீஸோட காரை புடிச்சு அடிச்சு தூக்குது. இவன் பார்க்க வேண்டிய வேலைய வேற எவனோ பாத்துட்டாங்க. உள்ள இருந்த ஒட்டுமொத்த போலீஸும் மயங்கிட்டாங்க. சீட் பெல்ட்டை போட்டிருந்த ஹீரோ மட்டும் தான் தப்பிச்சிருப்பான். அதுக்கப்புறம் ஜிம்மியை அவசர அவசரமா தூக்கிட்டு இவங்க அங்க இருந்து வேன்ல கிளம்பிடுவாங்க. அப்பதாங்க இந்த போலீஸ் வண்டியை இடிச்ச ஆள் யாருன்னு பாக்கும்போது அது இந்த கிம்மு. ஜிம்மி மேல இருந்த கோவத்தால இவனை கொல்றதுக்காக தாங்க வண்டியை கொண்டாந்து இடிச்சிருக்கான். இப்ப இந்த விஷயம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிய வரும்போது ஒரு டிடெக்டிவ் அங்க வருவாரு. இவங்களுக்கு ஆல்ரெடி சிக்னல்ல கிடைச்ச அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கும்போது ரீசெண்டா ரிலீஸ் ஆன கிம் எதுக்காக போலீஸோட கார் மேலேயே அடிச்சிருக்கான்? ஜிம்மிக்கும் இவனுக்கும் ஏதாவது முன்னாள் பகை இருக்கா? அதை விட முக்கியமா என்ன இவனுங்க ரெண்டு பேரும் சாவியை கைமாத்திக்கிறானுங்க. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. ஒருவேளை ஜிம்மிய பிளான் போட்டு பணத்துக்காக கடத்திருப்பாங்களோ, அப்படி இல்லனா லஞ்சம் வாங்கிட்டு அவனை காப்பாத்திருப்பாங்களோன்னு ஹீரோ மேலையும் கேடி பையன் மேலையும் ஒரு பழி வருது. ஆனா இதை பத்தி முழுசா விசாரிக்கணும்னா ஹீரோ நமக்கு வேணும்னு அவனை மறைமுகமா தேட சொல்லி உத்தரவு கொடுப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா டிடெக்டிவ் ஹீரோவுக்கு கால் பண்ணும்போது அதை எடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கும் போது அங்க இருக்கிற வேகத்தடையில வண்டியை விட தெரியாதனமா புள்ளையாண்டான் கால் அட்டன் பண்ணிட்டான். நான் தான் ஆண்ட பேசுறேன், உன் டிபார்ட்மெண்டோட ஹெட். எனக்கு தெரியும் நீ மறைமுகமா ஏதோ ஒரு மிஷனை தான் பண்ணிட்டு இருக்கேன்னு நம்புறேன். ஒருவேளை எதிரிகள் உன்கிட்ட இல்லாத டைம்ல என்ன நடக்குதுன்னு என்கிட்ட சொல்ல பாருன்னு லூசு மாதிரி கோட் வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இந்த ஆளு காலை கட் பண்ணிடுவாரு. ஐயா, இவன் என்னையா புது தொல்லன்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேடி பையனும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் லோலா ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு காட்டுப்பகுதிக்கு நடுவுல ஹீரோயினையும் குழந்தையவும் தூக்கிட்டு வந்து வச்சிருக்கா. ஏண்டி, உன் புருஷன் பண்ண தப்புக்கு கண்டிப்பா அவங்களுக்கான தண்டனை வந்து கிடைக்கும். சிரிச்சுக்கிட்டே ஹீரோயினும், யாரு அந்த ஹீரோவா? ஏமா நீ வேற, அந்த ஆள் என்னோட முன்னாள் கணவன். அதுவே இப்ப இருக்கக்கூடிய என் கேடி பையனை பத்தி உனக்கு தெரியாதுல்ல? அவன் ஆர்மி போர்ஸ்ல இருந்தான். கராட்டே குங்ஃபூன்னு அவனுக்கு தெரியாத தற்காப்பு கலைகளும் கிடையாது. நீங்க என்ன கடத்தி கொண்டு வந்து பெரிய தப்பு பண்ணிட்டீங்கன்னு லோலாவோட வயித்துல புளிய கரைச்சிட்டு இருக்கா. ஒரு பக்கம் கடத்திட்டு வந்த ஜிம்மிய கை விலங்கெல்லாம் மாட்டி லாக் பண்ணிருக்காங்க. எலை உண்மையை சொல்றா, இப்ப இந்த லோலா உன் பொண்டாட்டி எங்கடா இருக்கா? அஸ்கு புஸ்கு லொகேஷனை சொல்லுவேன்னு நினைக்கிறியா? வாய்ப்பே கிடையாது. நீ வண்டியை ஓட்டு, அந்த பக்கம் போ இந்த பக்கம் போன்னு கூகுள் மேப் மாதிரி நான் உனக்கு ஐடியா கொடுப்பேன். அதை தாண்டி என் வாயில இருந்து ஒண்ணு கூட வராது. அப்பதான் கேடி பையனும், ஏப்பா இவன் பொய் சொல்றாப்பா. எது பொய் சொல்றானா? எப்படி சொல்ற? நான் நாய்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிருக்கேன்ல, அது கண் அசைவிலுக்கு அது நல்ல நாயா விரிபிடிச்ச நாயான்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். அதை வச்சுதான் இதையும் கண்டுபிடிச்சேன். இவன் உண்மையை சொல்றதுக்கு என்கிட்ட இன்னொரு வழி இருக்குன்னு நாய்க்காக வச்சிருக்க காலர் எடுத்து இவன் கழுத்துல மாட்டி விட்டான். ஆக்சுவலி அதோட சேர்த்து ஒரு ஷாக்கிங் டிவைஸும் இருக்கும். இவன் பட்டனை பிடிச்சி அழுத்தினதும் போதும் கண்ணா பின்னான்னு ஷாக் அடிச்சு கதறிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ரிப்போர்ட்டர் நேரா ஸ்டேஷனுக்கு வந்திருக்கா. ஹீரோ
ஹீரோ பத்தி விசாரிக்கும் போது, மன்னிச்சிரு, இன்னும் கேஸ பத்தி முழுசா எங்களுக்கே எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. சோ நீ இதுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு அப்படியே ரிப்போர்ட்டர் புள்ளைய விரட்டி விட்டானுங்க. மறுபக்கத்துல லோலா வீடியோ கால் பண்ணிருப்பா. அதுல ஹீரோவும் பிடிச்சிட்டு வந்த ஜிம்மிய காட்டுவானுங்க. அப்பாடா, ஒரு வழியா நான் உன்னை பார்த்தாச்சு, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்னு காதல் மலைய புளியறானுங்க. அப்பதான் பேச்சு வாக்கல, இந்த பாருங்க, நான் வரும்போது அவசரத்துல நாபிய அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். அடி பாவி லோலா, நாபிய எதுக்காக விட்டுட்டு வந்த? சரிப்பா, நீ கவலைப்படாத, வரும்போது நாங்க அதை பிக்கப் பண்ணிட்டு வரோம். எதை பத்தி பேசுறானுங்கன்னு ஒண்ணும் புரியல. மறுபக்கத்துல வெள்ள முதுகுல அக்கு பஞ்சர்லாம் போட்டிருக்கான். அப்ப ஒரு அல்ல கை திப்பு திப்புன்னு உள்ள ஓடி வந்த, தலைவரே உங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆன அந்த கேடி பையனோட கார் இருக்குல்ல, அது இப்ப எங்க இருக்குங்கிற லொகேஷனை கண்டுபிடிச்சாச்சா? சரின்னு மொத்த பேரும் வெளியில கிளம்புறாங்க. அதே டைம்ல ஹீரோவோட கேங்குக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது, நம்மால் தான் போலீஸ் ஆச்சே. சோ நேரா இந்த ஜிம்மியோட ஆபீஸ்க்கு வந்தவன் அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் கிட்ட பணத்தை கொடுத்து வெளியில போய் சாப்பிட்டு வாங்கயா, கொஞ்ச நேரம் உங்களுக்கு பதிலா நான் காவலுக்கு இருக்கேன்னு 3 பேரும் இப்ப நேரா லேபுக்குள்ள வருவாங்க. இவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த கிம்மோட அல்லக்கை ஒருத்தனும் உள்ள வருவான். இவங்க என்ன உள்ள பேசிட்டு இருக்காங்கன்னு ஒரு சின்ன டிவைஸ வச்சு இங்க இருந்தே கேட்டுட்டு இருக்கான். உள்ள வந்த ஜிம்மி கிட்ட நாபினா என்னன்னு கேட்கும்போது, வெயிட் பண்ணுங்க, அதை பாக்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு அங்க இருக்க ஃப்ளோர்ல ஏறி குதிச்சதுமே லைட்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுது. கூடவே குரங்கு மாதிரி அந்த பக்கமும் இந்த பக்கமும் தாவி குதிச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. என்னடா பண்றேன்னு கேட்டா, இதெல்லாம் பாஸ்வேர்டுங்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் அடியில இருந்து ஒரு சீக்ரெட் டோர் ஒன்னு ஓபன் ஆகுது. நல்லா சதுர வடிவத்துல தம்ம தொண்டு பாக்ஸ் ஒண்ணு கையில எடுக்கிறானுங்க. அம்மா இது என்ன? அட, நம்ம தேடி வந்த நாபி, அது இதான்பா, எங்க தொழிலுக்காகவே கஷ்டப்பட்டு உருவாக்குன ஏஐ. இதோட மதிப்பு 100 ட்ரில்லியன். நினைச்சு பாருங்க, ஒரு மில்லியனாவே 10 லட்சம். அப்படி பார்க்கும்போது இதோட மதிப்பு கிட்டத்தட்ட 100 கோடி. ஹீரோவும் கேடி பையனும் இதை கேட்டு வாய பழக்கும் போது அப்படியே வெளிப்பக்கத்துல கிம்மோட கேங்ல இருக்க ஒரு அல்லக்கையும் உள்ள பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டு, தலைவரை கெஸ் பண்ணது சரியா போச்சு, அந்த ஜிம்மி இங்கதான் இருக்கான்னு அதை பத்தி மட்டும் தான் சொல்லுவானுங்க. நாபி பத்தியோ அதோட மதிப்பை பத்தியோ இந்த ஜிம்மி கிட்ட வெளிப்படையா சொல்லிருக்க மாட்டானுங்க. திரும்ப காருக்கு வந்த ஹீரோவோட கேங் நாபிய காருக்குள்ள வச்சுட்டு இவங்க கிளம்ப ஆரம்பிச்சதுமே பின்னாடி கிம்மோட கேங் துரத்த ஆரம்பிக்கிறானுங்க. கிடைக்கிற கேப்ல கேடி பையன் கையில கிளவுஸ் அப்புறம் அங்க இருந்த ஸ்டேரிங் எல்லாம் எடுத்துட்டு புது ஸ்டேரிங்க மாட்டிட்டு, இப்ப பாரு என் வித்தையன்னு தமத்தொண்டு ரோட்டுக்குள்ள ட்ரிஃப்ட் அடிச்சு சம்பவம் பண்ணிட்டு இருப்பான். ஒரு கட்டத்துல நேருக்கு நேரா கிம்மோட காருக்கு முன்னாடி நிக்கும் போது ரிவர்ஸ்லயே வண்டிய பொல்லாசெல்லாம் ஓட்டிட்டு போறாங்க. அடிக்கிற ட்ரிஃப்ட்டுக்கு உள்ள இருக்க 2 பேரும் வாந்தி எடுத்துட்டு இருக்கானுங்க. ஒரு கட்டத்துல கிம்மோட கண்ணுல மண்ணை தவிட்டு வேகமா வண்டியை ஓட்டும் போது குறுக்க ஒரு பூனை நிக்குது. அடா பாவி, அது மேல ஏத்தி தொலைஞ்சிடாதன்னு கத்தும் போது கேடி பையன் வண்டியை வேணும்னே செவுத்த ஒட்டி ஏத்துவான். டயர் அப்படியே ஜம்ப் ஆகி சுவர்களுக்கு மேல முன்பக்க வீல் ஏறி வண்டிய ஏர்ல பறக்க விட்டு பூனைக்கு எதுவும் ஆகாம அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுவானுங்க. ஆனா இந்த சந்தோஷம் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. ஏன்னா கேடி பையனோட ஸ்டேரிங் இருக்குல்ல, அது டப்புன்னு உடஞ்சு போயிடும். அப்புறம் என்ன, கட்டுப்பாடு இல்லாம பக்கத்துல இருந்த ஒரு கார் மேல இடிச்சு இவங்க வண்டி ஸ்டாப் ஆகுது. ஜிம்மி இதான் சாக்குன்னு அங்க இருந்த நாபிய தூக்கிட்டு திபு திபுன்னு ஓட ஆரம்பிக்கிறான். இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஹீரோவும் கேடி பையனும் ஓட பின்னாடியே கிம்மோட கேங்கும் வந்துட்டானுங்க. மொத்த பேரு கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு ஜிம்மி ஓடி போயிடுவான். ஆனா இந்த கிம்மு நாய் மாதிரி மோபம் பிடிச்சு அவன் எங்க போயிருக்காங்கிற திசையை கண்டுபிடிச்சு கரெக்டா பின்னாடியே போயிட்டு இருக்கான். அடாச்ச, நம்ம 2 பேரும் அவனை மிஸ் பண்ணிட்டோன்னு ஹீரோவும் கேடி பையனும் குழப்பத்துல இருக்கும்போது அப்படியே மறுபக்கத்துல ஜிம்மி தப்பிச்சு ஒரு மலையோட உச்சிக்கு வந்திருப்பான். அங்க கையில கண்ணோட கிம் வந்துட்டான். கீழே பெரிய பள்ளம், குதிக்கவும் முடியாது. சோ பயத்துல நாபிய கீழே வைக்கிற மாதிரி அங்கிருந்த ஒரு கல்ல கையில எடுப்பான். தலைவரே நீங்க சொன்னதெல்லாம் ஓகே தான், நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பிசினஸ் எல்லாம் பண்ணலாம், இப்ப என்ன விட்டுருங்கன்னு கெஞ்சுவான். ஆனா கிம் அதையெல்லாம் கேக்குற மாதிரி இல்ல. என்னைய தெரியாதுன்னு சொன்னவன் தானே, என் கையாலேயே செத்து போடான்னு இடுப்புல ஒரு தோட்டாவை இறக்க அப்படியே அந்த பையன் அங்க இருக்கிற பள்ளத்துக்குள்ள விழுந்துட்டான். கிம் கண்ணுக்கு முன்னாடியே அந்த நாபி பாக்ஸ் இருந்தாலும் கூட அதை பத்தி இவனுக்கு தான் எதுவுமே தெரியாதுல்ல, அல்ல கைங்க சொல்லிருக்க மாட்டானுங்க. சோ அதை அப்படியே அங்கேயே விட்டுட்டு ஓடி போயிடுவான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா துப்பாக்கி சவுண்ட கேட்டு ஹீரோவும் கேடி பையனும் மலைக்கு வந்து பார்க்கும்போது பள்ளத்துல ஜிம்மி விழுந்திருப்பான் இல்லையா, ஆக்சுவலி அவன் முழுசா கீழே விழல, அங்கிருந்த ஒரு மர கிளையில பைபிள் ஏர்ல தூங்கிட்டு இருக்கான். நல்ல வேலை, கேடி பையனுக்கு மலை ஏறதெல்லாம் கை வந்த கலை. சோ அலேக்கா கீழே இறங்கி செக் பண்ணி பார்த்தா பேச்சு மூச்சு இல்ல. ஐயோ செத்துட்டான் பழுன்னு கழுத்துல மாட்டியிருந்த காலர்ல ஷாக்க கொடுக்க, நல்ல வேலை அவன் சாகல, அரைகுறையா இன்னும் மயக்கத்துல தான் இருக்கான். அவசர அவசரமா ஆளை தூக்கிட்டு மேல வந்துருவாங்க. ஒரு பக்கம் கிம் கார்ல போயிட்டு இருக்கும்போது சந்தேகத்துல அல்ல கைகளும், தலைவரே ஆமா அந்த நாபி எங்க? எதே நாபியா? அப்படின்னு என்னடா யோ அந்த ஏஐ ப்ரோக்ராம்யா, முட்டா பயலுங்களா, அத பத்தி நீங்க தான் என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. ஐயோ மன்னிச்சிருங்க தலைவரே, ஆனா அதோட மதிப்பு 100 கோடி ரூபாய். அடா பாவீங்களா, இதை இப்பயாடா சொல்லுவீங்கன்னு வேக வேகமா வண்டியை திருப்புறானுங்க. ஒரு பக்கம் ஜிம்மியை தூக்கிட்டு வேனுக்கு வந்தாச்சு. ஆனா அந்த பைய தோட்டா உடம்புக்குள்ள இருக்கதால உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். எப்படியாச்சும் நாம அதை எடுத்தாகணும். இவனை டைரக்டா ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு போக முடியாது. அப்பதான் கேடி பையன்கிட்ட, ஏப்பா நீ எத்தனை நாய்க்கு இந்த மாதிரி ஆபரேஷன் எல்லாம் பண்ணிருக்க, தோ இவனையும் நாய் மாதிரி நினைச்சுக்கிட்டு ஒரு ஆபரேஷனை பண்ண வேண்டியது தானே. சரி ஆபத்துக்கு பாவம் இல்லன்னு நாய்க்கு போட வேண்டிய மயக்க ஊசியை இந்த பயலுக்கு போட்டு விட்டு வயித்த கழிச்சு கேடி பையன் ஆபரேஷனை பண்ண ஒரு வழியா உள்ள இருந்த தோட்டாவை எடுத்தாச்சு. ஆனா என்ன, தையல் போட்டு முடிச்ச அடுத்த நிமிஷமே அந்த பையன் மூச்சு விட முடியாம ஒரு இடத்துல ரத்தப்போக்கால இறந்து போயிடுவான். ஐயோ இவனை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு ஹீரோ சிபிஆர் கொடுப்பான். அதுவும் வாய் மேல வாய வச்சு ஊதிட்டு இருக்கான். என்னத்தரா தின்னு தொலைஞ்ச,
இந்த நாத்தனாருது. அப்பதான் கேடி பையனும் இது வேலைக்கு ஆகாது, கழுத்துல இருக்க பெல்ட்டை கலட்டி அந்த பையனோட நெஞ்சில வச்சு இவ ஷாக்க கொடுத்ததுமே 2-3 ஷாக்லயே பயபுள்ளைக்கு திரும்ப உயிர் வந்துருச்சு. பிளட் வேற நிறைய போயிருக்கும்ல. சோ இவனோட பிளட் குரூப் நம்ம ஹீரோவோட மேட்ச் ஆகுது. சோ கிரிமினலுக்கு நம்ம ஹீரோ ரத்தம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். ஒரு பக்கம் டிடெக்டிவ் லாஸ்டா கேடி பையனோட வேனை ட்ராக் பண்ணி பாத்துருப்பாங்க. அப்ப ஜிம்மியை துரத்திட்டு போகும்போது கிடைச்ச சிசிடிவி ஃபுட்டேஜ்ல 4 பேரும் ஒன்னா இருக்க விஷயத்த பார்த்து கண்டிப்பா ஹீரோ லஞ்சம் வாங்கியிருப்பான். அதனாலதான் ஜிம்மியை காப்பாத்திருக்கான்னு மொத்த பழியவும் தூக்கி ஹீரோ மேல போடுவானுங்க. உடனே இவங்களை தேடி கண்டுபிடிக்க சொல்லி உத்தரவு கொடுங்கன்னு மொத்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதே டைம்ல ஹீரோ கேடி பையன்கிட்ட ஆமா முதல் முறையா என் பொண்டாட்டியை எப்ப சந்திச்சேன்னு கேட்டா, அதுவா ஒரு நாள் காயம்பட்ட நாய்க்குட்டியை தூக்கிட்டு வந்தா. யோ ஒரு நிமிஷம் எங்க வீட்டுல நாய்க்குட்டியே கிடையாதே. அது என்னமோ உண்மைதான். ஆனா அவங்க தூக்கிட்டு வந்தது ரோட்ல காயம்பட்டு கிடந்த ஒரு நாய். உடம்பெல்லாம் ரத்தம். யாருமே கண்டுக்காம போகும்போது அவங்க மட்டும் அதை காப்பாத்தணும்னு நினைச்சாங்க. அப்பதான் அவங்க மேல எனக்கு காதலே உருவாச்சு. சரி என் கதையை விட்டு தள்ளுங்க, உங்க கதை என்ன? அதுவா போலீஸ் வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாள்லயே நான் டாக்வொண்டோ கத்துக்கலான்னு ஒரு இடத்துக்கு போனேன். அதே இடத்துக்கு நம்ம பொண்டாட்டி ஜூடோ கத்துக்க வந்தா. எது நம்ம பொண்டாட்டியா? சரி சரி உன் பொண்டாட்டி விட்டு தொலைடா. அப்புறம் சண்டை கத்துக்க வந்த நாங்க கடைசியில சம்பவம் பண்ணிட்டோம். அதனாலதான் எங்களுக்குள்ள கல்யாணம் ஆயிடுச்சு, காதல் ஆயிடுச்சு. நான் வேலைன்னு சுத்துறதாலேயே அவளுக்கு எனக்கு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அது அப்படியே டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. சடனா ஜிம்மியும் மயக்கத்தை விட்டு கண்ண முழிக்க, ஹெப்பா எனக்கு பயங்கரமா வலிக்குதுடா. ஆனா அதை விட உங்களோட காதல் ஸ்டோரியை கேட்டு நான் மிரண்டு போயிட்டேங்கிறான். அடா பாவி, எங்க கதையை நீ கேட்டல, உன் பொண்டாட்டி கதையை சொல்லு. ஏன்னா அவளுக்கு உனக்கும் துளி கூட சம்மதமே இல்ல. ஆளு பார்க்க கியூட்டா இருக்கா, பெரிய பணக்கார விட்டு புள்ள மாதிரி இருக்கா. சிரிச்சுக்கிட்டே ஜிம்மியும் என் உயிரை காப்பாத்திருக்கீங்க, உங்களுக்காக இந்த கதையை சொல்றேன்னு முதல் முறையா நாபிங்கிற அதிநவீன ஏஐ உருவாக்குனது என்னோட மனைவியான லோலா தான். அவ ஒரு அமெரிக்க கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தா. அப்பதான் அதே கம்பெனிக்கு போயிட்டு என் போதை மருந்துகளை விற்கிறதுக்காக ஒரு ஏஐ ஆப் வேணும்னு அவங்க கிட்ட சண்டை போட்டேன். எப்பவுமே அமைதியை மட்டுமே விரும்பக்கூடியவ அன்னைக்கு நான் பண்ண கலாட்டாவெல்லாம் பார்த்து என் மேல இனம் புரியாத ஒரு காதல் உருவாச்சுன்னு என்கிட்ட சொன்னா. அதுக்கப்புறம் 2 பேரும் மனசை விட்டு பேசணும், பழகணும். அவ மருந்து மாத்திரைன்னு எல்லாத்தையும் ஆன்லைன்ல சேல் பண்ணும் போது நாம ஏன் போதை மருந்துகளை புரோட்டீன் டேப்லெட்ஸ் ஆன்லைன்ல சேல் பண்ணக்கூடாதுன்னு கேட்டேன். ஏன் அதை பண்ணா என்னன்னு அவளும் எனக்கு சப்போர்ட்டா பேசினாப்பா நேரத்துக்குன்னு. அதே டைம்ல என்ன பிடிக்கிறதுக்காக நிறைய போலீஸும் வந்தாங்க. எல்லாரு கூடய சண்டை போட்டு கடைசியில மாட்டிக்கிட்டேன். சில மாதங்கள் ஜெயில இருந்ததுக்கு அப்புறம் திரும்ப ரிலீஸ் ஆகும்போது என்ன பிக்கப் பண்றதுக்காக லோலா அங்க வந்தா. சொகுசு காரு, ஆடம்பரமான வாழ்க்கை. இதுக்கப்புறம் தான் நாங்க அந்த ஏஐ உருவாக்கணும். எங்களோட வளர்ச்சி காட்டுத்தீயை விட பயங்கரமா இருந்துச்சு. அடாச்சி என்ன ஒரு போதை காதல்னு ஹீரோவும் கேடி பையனும் கழுவி ஊத்துறானுங்க. அப்படியே மறுபக்கத்துல நம்ம லோலா சேம் கதைய ஹீரோயின் கிட்ட சொல்லி முடிக்க, எனக்கு உன் குட்டி பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு குழந்தை வேணும்னு தோணுது. உனக்கு ஒன்று தெரியுமா, அந்த ஜிம்மி ரொம்ப சேட்டக்காரன், கெட்ட பையன் தான். ஆனா எப்பவுமே எந்த சூழ்நிலையிலையும் என்னை விட்டுட்டு போகவே மாட்டான். எனக்காக அவன் உயிரை கொடுக்க கூட தயாரா இருப்பான். இந்த மாதிரி ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் கதவை தட்டக்கூடிய சத்தம் கேக்குது. ஆஹா நம்ம புருஷங்க தான் வந்துட்டாங்க போலன்னு லோலா போய் கதவை திறக்கிற மாதிரி தெரியுது. அப்படியே மறுபக்கத்துல ஹீரோவோட கேங்கு இப்ப ஜிம்மியை காப்பாத்திருப்பாங்கல்ல, அந்த நன்றி கடனுக்காக நேரா லோலா இருக்கக்கூடிய லொகேஷனுக்கு வந்துட்டான். சொல்ல மறந்துட்டேன், ஜிம்மியை காப்பாத்தும் போது அங்க கடந்த நாபி இருக்கு இல்லையா, அதையும் கையில எடுத்துட்டு வந்திருப்பாங்க. வீட்டுக்கு வந்ததுமே அங்க காவலுக்கு இருந்த ஒட்டுமொத்த பேரும் காயம்பட்டு கிடக்குறானுங்க. உள்ள பொண்டாட்டி புள்ளன்னு ஒருத்தனை கூட காணோம். ஏலே எங்க போனானுங்க, என்னையா ஆச்சுன்னு கேட்டா, அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு போன் ரிங் ஆகுது. என்ன பசங்களா யாருன்னு தெரியுதா, நான் தாம்ல கிம்மு. பாரு எனக்கு தேவை அந்த ஜிம்மி. அப்புறம் உங்ககிட்ட நாபின்னு ஏதோ ஒன்று இருக்காமே, அதையும் கொண்டாங்க. போட் ஹவுஸ் ஒட்டி இருக்கக்கூடிய 5வது குடவுன்ல நான் இருக்கேன். ஏதாவது போலீஸ் கிட்ட மாட்டி விட்டு சேட்டையை கொடுக்க பாத்தீங்க, உங்க 3 பேர் பொண்டாட்டி தோழியை முடிச்சு விட்டுருவேன்னு மிரட்டுறான். அதே டைம்ல ரிப்போர்ட்டர் பண்ண ஹீரோ சம்பந்தமா ஆதாரங்கள் கிடைக்குமான்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும்போது யதார்த்தமா அந்த ஹீரோவோட கபோர்ட கவனிக்கிறாங்க. உள்ள குட்டி பொண்ணுக்கு ஒரு வாட்சை கிஃப்டா கொடுத்திருப்பால, எக்ஸாக்டா அதோட மாடல்லயே ஒரு வாட்ச் இருக்கு. அதுல இப்ப SOS ஆன் ஆயிருக்கு. இப்ப இது மூலமா இந்த வாட்ச் எந்த ஒரு வாட்சோட கனெக்ட் ஆயிருக்கோ அந்த டிவைஸை நம்மளால ஈஸியாவே லொகேஷன் கண்டுபிடிக்க முடியும். ரிப்போர்ட்டர் பொண்ணு இப்ப அந்த லொகேஷனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு கிளம்ப, இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ கேடி பையன்கிட்ட, இந்த பாரு நீ ஏற்கனவே எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்ட, இதுக்கு மேல என் கூட வரக்கூடாது. அதெல்லாம் முடியாது, அது எப்படி நான் வராம இருப்பேன். டேய் நிலைமைய புரிஞ்சுக்கோடா, உள்ள போனா நாங்க உயிரோட வருவோமா இல்லையாங்கிறது கூட தெரியாது. தயவு செஞ்சு நீயாச்சும் உயிரோட இருக்கணும்னு கட்டி பிடிக்கிற கேப்ல வண்டிக்குள்ள இருந்த மயக்க ஊசிய உடம்புல ஏத்திட்டானுங்க. இவன் மயங்கி போனதுமே ஹீரோ இப்ப டிடெக்டிவ்க்கு கால் பண்ணி, சார் கிம் என்னோட மனைவி குழந்தைய கடத்திட்டான், ஜிம்மியை காப்பாத்தி கொண்டு வரணும்னு அவன் தான் என்ன மிரட்டினான். வேற வழி இல்லாம தான் இதெல்லாம் பண்ண. 3 மணி நேரம் டைம் கொடுங்க, எல்லா பிரச்சனைகளையும் நானே தீர்த்து வைக்கிறேன். எப்பா அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, நீ இருக்கிற லொகேஷனை சொல்லு.
மன்னிச்சிருங்க சார், என்னால முடியாது. என் ஃபேமிலியோட உயிருக்கும் வாழ்வுக்கும் இடையில நான் மாட்டிட்டு இருக்கேன். இதை நான் மட்டுமே தனியா முடிக்க போறேன். எது தனியாவா? உன்னால முடியுமாடா? முடியுதோ முடியலையோ முயற்சி பண்ண போறேன். இந்த பாரு, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. உன்னால இதை பண்ண முடியும். எங்க டிபார்ட்மெண்டே ஒன்னதான் நம்புதுன்னு டிடெக்டிவ் அப்படியே பல்ட்டி அடிக்கிறான். இவனுங்க காலை பேசி முடிச்சதும் போதும் டிடெக்டிவ் பாருங்களேன். நான் தான் அப்பவே சொன்னேன்ப்பா, ஹீரோ ரொம்ப நல்லவன், தங்கமானவன். அவன் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு துரோகம் பண்ணுவானா? ரொம்ப நல்ல பையன் பாவன், எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். சுத்தி இருக்கிற மத்த போலீஸ் எல்லாம் டிடெக்டிவ் மேலையும் கிளியும் கேவலமா பாக்குறானுங்க. இவனெல்லாம் யாரா சீனியர் ஆபீசர் ஆக்கணுதுன்னு திட்டிட்டு இருக்கானுங்க. எப்படி இருந்தாலும் சரி, ஹீரோவை தேடி கண்டுபிடிக்கணும். சோ உடனே அவங்களோட லொகேஷனை ட்ராக் பண்ணுங்கன்னு இவங்களுக்கு ஒரு ஆர்டர்ஸ் கொடுக்கறான். ஒரு பில்டிங் குள்ள ஹீரோயின் மியா, லோலான்னு 3 பேரையும் அடைச்சு வச்சிருப்பாங்க. 2 பேரோட கைகள் கட்டப்பட்டிருந்தாலும் கூட மியா மட்டும் சின்ன பொண்ணுன்னு கட்டாம விட்டுருப்பானுங்க. காவல் காக்குற ஒருத்தன் வெளியில நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்பதான் லோலா ஒரு சின்ன பிளான போட்டு எனக்கு அர்ஜென்ட்டா ரெஸ்ட் ரூம் போடுன்னு சொல்லுவா. கேட்டை திறந்து உள்ள வந்த அல்லக்கையும் என்னமா நீ எப்ப பாரு ஏதாவதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு லோலாவோட கயிறுகளை அவுக்கக்கூடிய அதே டைம்ல குட்டி பொண்ணு அவசர அவசரமா அம்மாவோட கையில இருக்க கயிறுகளை அவுத்துட்டு இருக்கா. ஆனா கொடுமைக்குன்னு கடைசி நிமிஷத்துல இந்த விஷயத்த அல்லக்கை பார்த்துட்டான். ஏய் தப்பிக்க பாக்குறியான்னு இவன் அங்க இருக்கிற கதவை லாக் பண்ண பாக்கும்போது ஹீரோயின் அவனோட காலை தட்டி விட அவன் கீழே விழுந்ததுமே ஹீரோயினும் லோலாவும் மொத்தமா அந்த பயமலியே விழுந்துட்டாங்க. நகர முடியாம லாக் ஆயிட்டான். செல்லம் இங்க நிக்காத, நீயாவது தப்பிச்சு போயிடுன்னு மியாவை மட்டும் அங்க இருந்து எப்படியோ தப்பிக்க வச்சிருவாங்க. தன்னந்தனியா ரோட்ல ஓடி வந்த குழந்தைய திடீர்னு ஒரு கை வந்து பிடிக்குது. யாரான்னு பார்த்தா அது நம்ம ரிப்போர்ட்டரு. வாட்ச்ல இருக்க சிக்னலை பார்க்கும்போது இவதான் ஹீரோவோட குழந்தைங்கிற விஷயத்த இந்த அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. செல்லம் நீ மட்டும் தனியா இருக்க, உங்க அம்மா எங்க? தோ அவங்கள அங்க இருக்கிற கண்டெய்னருக்குள்ள அடைச்சிருக்காங்க, நீங்க தான் வந்து காப்பாத்தணும். சரி வா போலான்னு கூப்பிடும் போது இந்த அல்லக்கை திரும்ப 2 பேரையும் கூண்டுக்குள்ள அடைச்சிட்டான் போல. இப்ப குழந்தைய தேடி அவன் வெளியில வந்திருக்கான். எப்படியாச்சும் இவளை காப்பாத்தணும்னு திபுன்னு கீழே இறங்கி வந்தவ குழந்தைய அங்க இருந்த ஒரு போட்டுக்குள்ள ஒளிய வச்சுட்டு அல்லக்கை குழந்தைய கண்டுபிடிக்க கூடாதுன்னு வேணும்னே சத்தம் போட்டு அவனை டைவர்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. ஒரு பக்கம் கேடி பையன் இப்பதான் வேன்ல இருந்து மயக்கத்தை விட்டே கண்ண முழிக்கிறான். எதர்ச்சியா போனை பார்க்கும்போது குட்டி பொண்ணோட வாட்ச்ல இப்ப சிக்னல் ஆனா இருக்கு. சோ அவ இருக்கக்கூடிய லொகேஷன் ரொம்ப தெளிவா தெரியுது. ஆனா பாருங்க, கிம் சொன்ன மாதிரி அவ இப்ப 5வது குடோன்ல இல்ல 8வது குடோன்ல இருக்க மாதிரி காட்டுது. ஆனா எதுக்கு அப்ப 5ன்னு அந்த பையன் சொல்லிருக்கணும்? சோ கண்டிப்பா இது ஒரு டிராப்ங்கிற விஷயம் தெரிய வருது. இது எதுவுமே தெரியாம கேடி பையனும் ஜிம்மியும் 5வது குடோன் கிட்ட பதுங்கி போகும்போது பின்னாடி இருந்த ஒரு அல்லக்கை கட்டைய வச்சு இவங்களை அடிக்க வருவான். நல்ல வேலை, சரியான நேரத்துக்கு உள்ள வந்த கேடி பையன் மயக்க ஊசிய கழுத்துல குத்தி அல்லக்கை 2 பேரை மயங்க வச்சு நம்ம ஆளுங்களை காப்பாத்திட்டான். எலை நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? யோ இது ஒரு டிராப்பியா? உண்மையாவே நம்ம குழந்தை இங்க இல்ல 8வது குடோன்ல இருக்கா. அட பாவி கிம்மு, அப்படின்னா என்னைய ஏமாத்த பாக்குறியான்னு நேரா குழந்தைய காப்பாத்தலான்னு 8வது குடோனுக்கு வரும்போது கதவை திறந்தா உள்ள 3 பேர் உட்கார்ந்து இருக்க மாதிரி நிழல் தெரியுது. ஐயோ பொண்டாட்டிங்களா வந்துட்டோம் அப்படின்னு திபுன்னு முன்னாடி ஓடி வந்தா அங்க உட்கார்ந்து இருந்தது இவங்க குடும்பம் கிடையாது. ரவுடி பயலுங்க தான் குத்த வச்சு உட்கார்ந்து இருக்கானுங்க. பின்னாடி வேற லைட் ஆன் ஆகுது. மொத்தமா ஒரு 20-30 பேர் நிக்கிறானுங்க. மறுபடியும் ஆஃப் ஆகுது. ஆன் பண்ணும்போது இன்னும் பக்கத்துல வந்து நிக்கிறானுங்க. அப்புறம் என்ன 3 பேருக்கும் அள்ளு விடுது. இவ்வளவு பேரை சமாளிக்க முடியுமா? அடி வாங்கி மாட்டிப்பாங்க. 2 பேரையும் கொத்தா தூக்கிட்டு வந்த மீன்களை ஃப்ரோசன் பண்ணுவாங்கல்ல அந்த அறைக்குள்ள கட்டி போட்டிருக்கான். ஏண்டா போலீஸ் தம்பி, உன்னை பார்த்து 80 நாளாச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ தானே என்ன தூக்கி ஜெயில போட்ட, மறந்துட முடியுமா அதெல்லாம்? இந்த பாரு கிம், நீ தப்பான வேலை பார்த்துட்டு இருக்க. இதெல்லாம் நாளை பின்ன உனக்கே பிரச்சனையா மாறும். அப்புறம் நீ ஜெயில இருக்கும்போது உனக்கு நல்ல சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்தனே, அதெல்லாம் மறந்துட்டியா? இது ஜெயில் சாப்பாடு நீ வாங்கி கொடுத்த. ஏடா அது எவ்வளவு கேவலமா இருந்துச்சு தெரியுமா? 5000 ஒரு விஷயத்த வாங்கி கொடுத்துட்டு அது நல்லா இருக்குன்னு வேற சொல்ற. அப்பவே முடிவு பண்ண உன்னை என் கையால தான் கொடூரமா சாகடிக்கணும்னு. சரி பரவாயில்ல, பேசி டைம் ஆகுது, நீங்க 2 பேரும் செத்து போங்கடான்னு இந்த ரூமோட டெம்பரேச்சரை ஃபுல்லா -4 டிகிரிக்கு வச்சுட்டாங்க. ஏயா உன்னை புடிச்சு ஜெயில போடுறது அவன் தானையா, என்ன எதுக்கியா கொள்றன்னு கேட்டா அட விடுப்பா ஒண்ணு வாங்கடா ஒண்ணு இலவசங்கிறான். எப்படியாச்சும் இந்த பையங்க தப்பிச்சிட போறானுங்கன்னு தலையில வேற 2 கேரி பேக மாட்டி விட்டானுங்க. கொஞ்ச நேரத்துக்கு மூச்சு நார்மலா இருக்கும், ஆனா ஒரு இடத்துக்கு மேல மூச்சு விட முடியாம தவிச்சு போயிருவானுங்க. எப்படியாச்சும் தப்பிக்கணுமே. முதல்ல ஹீரோ கேடி பையன் வாயில கால வைக்கிறான். அவன் கடிச்சு சாக்ஸ கழட்டி விட்டதுமே மறுபடியும் வாயில கால விட்டு நகத்தை வச்சு பேப்பரை கிழிச்சு விட்டான். இப்ப அவன் சேஃப். இதே மாதிரியே ஹீரோவுக்கு பண்ணி விட்டுட்டு மூச்சு விட பிரச்சனை இல்ல, ஆனா இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு புரியாம குழம்பி போயிருப்பாங்க. மறுபக்கத்துல கிம் ரிப்போர்ட்டர் புள்ளைய புடிச்சிட்டான். ஜிம்மியோட கழுத்துல கயிறை மாட்டி தொங்க விட்டுருக்கான். நல்லா இருந்த கேடி பையன் வேற எப்படியாச்சும் என் பொண்டாட்டி புள்ளைய காப்பாத்தாம விட மாட்டேன்னு விரி பிடிச்ச வேங்கையாட்டம் கத்துனவன் ஒரு இடத்துல கட்டியிருந்த கைத்தையெல்லாம் அறுத்து போட்டுட்டு தொப்புன்னு ஹீரோ கிட்ட வந்து விழுவான். ஆத்தாடி ஆத்தா பயங்கரமான ஆளா இருக்கியாடான்னு கடிச்சபடியே ஹீரோவோட கைத்தையெல்லாம் அவுத்து விட ஒரு வழியா இவங்க 2 பேரும் தப்பிச்சுட்டானுங்க. பிரச்சனை என்னன்னா இந்த அரை கதவை உடைக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. 2-3 இரும்பு ராட வச்சு அடிப்பானுங்க. ஆனா அந்த லாக்கு உடையற மாதிரியே தெரியல. நேரம் போக போக குளிர் அதிகமாகி கிடைக்கிற கேரி பேக் எல்லாம் உடம்புல வச்சு கவர் பண்ணிப்பானுங்க. எலே கேடி நம்ம செத்துற கூடாதுடா, ஏதாவது காமெடியை சொல்லிக்கிட்டே இரு, அப்பதான் உடம்பு வைபா இருக்கும் அப்படின்னா இந்த ஜோக்க கேளுன்னு ஒரு பையில மட்டும் குப்பைகளை போடவே முடியாதுங்கிறான். அது என்னடா பையன் கேட்டா கோப்பைங்கிறாங்க. அடுங்க ஒப்பத்தாம் அவனே, இது மொரட்ட ஜோக்கா இருக்குது. ஆனா போக போக எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்குதுன்னு இவங்க 2 பேரும் நல்லா க்ளோஸ் ஆயிட்டானுங்க. மறுபக்கம் இந்த நாபி என்ன இது எப்படி ஒர்க் ஆகும்னு கிம் லோலா கிட்ட கேட்கும் போது அவ சயின்டிபிக்லி புரியாத
மாதிரியே பதில் சொல்லுவா. கிம்முக்கு அந்த அளவுக்கு திறமை கிடையாது. சோ கடுப்பானவன், நான் அந்த காலத்துல என்ன வழியை பயன்படுத்தி என்னோட பேரையும் புகழையும் உச்சத்துல வச்சிருந்தனோ அதே விஷயத்த நான் பண்ணுவேன். எனக்கு இந்த நாபியோட உதவி தேவையில்லைன்னு 100 கோடி மதிப்புள்ள பொருளை சுட்டு உடைச்சிட்டாங்க. அடா பாவி, என்னடா வேலைய பார்த்து தொலைஞ்சேன்னு ஜிம்மிக்கு அல்லு விடுது. ஒரு பக்கம் எப்படியும் இந்த அறைக்குள்ள இருந்து சாகத்தான் போறோம், அதுக்கு சும்மா இருந்து ஏன் ஜாகணும், கடைசி ஒரு முறை கதவை உடைச்சு பார்க்கலான்னு 2 பேரும் அட்ட டைம்ல லிவரை வச்சு இழுக்கிறானுங்க. அப்படியே இந்த பக்கத்துல கிம்ம பாருங்களேன், நீ இந்த அளவுக்கு பெருசா வளர்ந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் நீ கிடையாது, இந்த லோலா தான். சோ இவளோட கதையை முடிச்சிட்டா எல்லாம் சரியாயிடும்னு இவன் கத்தியோட லோலா கிட்ட போகும்போது ஜிம்மிக்கு தான் இந்த புள்ளனா உயிராச்சே, வேணா அவகிட்ட போவாதுன்னு கத்திட்டு முறுக்குவான் பாருங்க. கையில இருந்த கயிறையெல்லாம் அத்து போட்டுட்டான். அப்புறம் என்ன, வாடா தக்காளி சண்டைக்குன்னு தனியாலா தலைமை ஜம்பவத்தை பண்ண. இந்த பக்கத்துல ஃப்ரோசன் அறைக்குள்ள இருந்த ஹீரோவும் கேடி பையனும் ஒரு வழியா கதவை உடைச்சிட்டு எஸ்கேப் போயிட்டானுங்க. ஒரு லிமிட்டுக்கு மேல கேடி பையனை அடிச்சு புடிச்சிட்டானுங்க. எட்டி வயித்து மேலேயே உதைக்கிறானுங்க. அப்பதான் கணவர்களோட என்ட்ரி. லோடெல்லாம் அள்ளிட்டு போற வண்டியை கொண்டு வந்திருக்கானுங்க. வாங்கடா இன்னைக்கு ஒண்டிக்கு ஒண்டி பாக்கலான்னு வண்டியில உட்காந்துக்கிட்டு உறைஞ்சு போன மீன் எடுத்து வர எதிரிகளை அடிச்சு பொழந்து கட்டிட்டு இருக்கானுங்க. சும்மா சொல்லக்கூடாது, ஹீரோயின், ரிப்போர்ட்டர், அப்புறம் நம்ம ஹீரோ ஜிம்மின்னு ஒவ்வொருத்தரும் வித்தைகளை காட்டிட்டு இருக்கானுங்க. ஆனா நம்ம கேடி போயிருக்கானே, இவனுக்கு சண்டை போடவே வராது. ஆனா இவன் ஆர்மியில இருந்ததா ஹீரோயின் சொல்லிருப்பாங்களே. ஆக்சுவலி அதெல்லாம் சுத்த போய் லோலாவை ஏமாத்தி பயமுறுத்துறதுக்காக தான் இந்த புள்ள பொய்யவே சொல்லிருப்பா. பயந்து ஓடும் போது எதிரிகள் எது மேலேயும் இடிச்சு காயம் போடுறானுங்க. அது நம்மளுக்கு சாதகமா போகுது. பொண்டாட்டிகளும் சும்மா கிடையாது. மீனை கையில எடுத்துக்கிட்டு கிம்மோட அல்லக்கை மண்டையிலேயே அடிச்சு அவன் கபாலத்தை பொழந்துட்டாங்க. கடைசியில இருக்கக்கூடியது கிம்மு மட்டும் தான். அவனையும் அடி அடின்னு அடிச்சு பெட்டிகளுக்கு மேல ஏர்ல பறக்க விட்டு கடைசியா கிடுக்கு புடிய போட்டு அந்த பயல அப்படியே லாக் பண்ணியாச்சு. இந்த பஞ்சாயத்துக்கு நடுவுல லோலாவும் ஜிம்மியும் போலீஸ் கிட்ட மாட்டிப்பாங்களோங்கிற பயத்துல இங்க இருந்து தப்பிச்சு போலான்னு போட்டுக்கு வரும்போது அந்த போட்ல தான் நம்ம குட்டி பொண்ணு ஒளிஞ்சிருக்கா. ஆனா இது தெரியாம வண்டியை எடுத்துட்டு போயிடுவாங்க. ரிப்போர்ட்டர் பொண்ணும் அதுக்கேத்த மாதிரி குட்டி பொண்ணு மியாவை நான் போட்ல ஒளிய வச்சிருக்கேன்னு சொல்லுவா. அப்படின்னு அவ அங்க போய் பார்க்கலான்னு சொல்லும்போது, ஐயோ இந்த பாருங்க லோலாவும் ஜிம்மியும் தப்பிச்சு போறாங்களே, அந்த போட்ல தான் குட்டி பொண்ணு இருக்கான்னு சொல்லுவாங்க. கத்தி பாக்குறானுங்க. ஆனா அந்த பயலுங்களுக்கு கேட்கல. எப்படியாச்சும் குழந்தைய காப்பாத்தணும்னு சொல்லும்போது டக்குன்னு கேடி பையனுக்கு ஒரு ஐடியா. பக்கத்துல ஒரு பெரிய டவர் இருக்கும். வேகமா பாராஷூட்டோட அதுல ஏறி வந்தவன். இவனுக்கு தான் பாராகிளைடிங்ல கை வந்த கலையாச்சே. சோ அலேகா ஹீரோவையும் கூட்டிக்கிட்டு அப்படியே ஜம்ப் போடுவான். கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கு பின்னாடி இவங்க போயிட்டு இருக்க. அதே டைம்ல படகுல ஒளிஞ்சிருந்த மியா இப்பதான் வெளியில வருவா. அடியே குட்டி பாப்பா, நீ யாரு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உடனே லோலாவும், ஆஹா இவ்வளவு எனக்கு தெரியுமியா, ஹீரோவோட குட்டி பொண்ணு. அதே டைம்ல பாப்பா மேல பார்த்து, ஐ அப்பா வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன, பாராஷூட்ல வந்த ஹீரோக்கள் கரெக்டா போட்ல லேண்ட் ஆக குழந்தைய ஒரு வழியா காப்பாத்தியாச்சு. கேடி பையனையும் லோலாவையும் கைது பண்ணாங்களா இல்லையாங்கிறத தெளிவா காட்டல. இந்த சம்பவங்கள் நடந்து சில வாரங்களுக்கு பிறகு ஹீரோவோட வாழ்க்கை நார்மல் ஆகுது. பேரண்ட்ஸ் மீட்டிங்காக நம்ம ஹீரோ, கேடி பையன், ஹீரோ இன்னும் 3 பேர் வந்திருக்காங்க. அப்பதான் மேடையில மியாவும், எனக்கு 2 அப்பா இருக்காங்க, ஒருத்தர் என் மேல ரொம்ப அக்கறையாவும் பாசமாவும் இருப்பாரு, இன்னொருத்தர் என்கிட்ட ரொம்ப குறும்புத்தனமா இருப்பாரு, எப்பவுமே எனக்கு அவங்க லைஃப்ல வேணும், மிஸ் பண்ண விரும்பலன்னு இவ பாசமா பேசும்போது இந்த பக்கத்துல கேடி பையனும் ஹீரோவும் ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. ஒரு வழியா ஃபங்க்ஷனும் முடிய ரிப்போர்ட்டர் புள்ள இருக்கல அவளை நம்ம ஹீரோ உஷார் பண்ணிட்ட மாதிரியும் தெரியுது. அப்படியே கட் பண்ணா மறுபக்கத்துல கிம்மோட அல்லக்கை இருக்கா இல்லையா, அவன் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கான். அங்க ஒரு லேடி நடந்து வராங்க. யாரான்னு பார்த்தா கிம்மோட பொண்டாட்டியான். ஆத்தாடி, அப்ப இவ அடுத்து என்னெல்லாம் சம்பவத்தை பண்ண போறாளோ தெரியல. அத ஒரு கேள்விக்குறியா வச்சு அப்படியே இந்த இடத்துல சூப்பரா இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.